இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. நீங்க இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு ஆராதனை, இயேசுவுக்கு மகிமை சொல்றதெல்லாம் ஸ்துதிதான். நீங்க பாட்டு பாடினா மட்டும் ஸ்துதி அல்ல. இயேசுவே உமக்கு நன்றி. அதனால தான் இன்னைக்கு திருவெளிப்பாடு புஸ்தகத்தில் பார்த்தோம். 19ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களிலே பார்த்தோம். இயேசுக்கு நன்றி. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடும் இயேசுவே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடும். எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. நாங்கள் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தே, பாவ பழியதை சுமந்தலைந்தே. வழி தப்பி நான் திரிந்தே, பாவ பழியதை சுமந்தலைந்தே. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சாத்தான் சோதித்திட தேவன் காத்திட உடன் வருவார். சாத்தான் சோதித்திட தேவன் காத்திட உடன் வருவார். அன்பரேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அன்பரேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். இந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே, இந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றில் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யார்
யாரிடம் செல்வோம் இறைவா 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 யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன யாரிடம் செல்வோம் இறைவா மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா குணமதிலே மாறாட்டம் குவலயம்தான் நிறைவது போ குணமதிலே மாறாட்டம் குவலயம்தான் நிறைவது போ யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன யாரிடம் செல்வோம் இறைவா 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 நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே என்று சொல்லி விழுந்து விட்டேன் அப்பா மனம் உடைந்து விட்டேன் என்னை தேற்றும் இயேசுவே கலங்குகிறேன் மனம் குழம்புகிறேன் மன அமைதி தாங்கப்பா புரியவில்லை ஆண்டவரே பாதை எனக்கு தெரியலப்பா பாதை காட்டும் நீர் மாத்திரம் எனக்கு நல்ல பாதையை காட்டுவீர் ஆண்டவரே மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் ஆக மகிழ்வோம் இயேசு ராஜனம் சொந்தமாயினார் மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் ஆக மகிழ்வோம் இயேசு ராஜனம் சொந்தமாயினார் இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூர போயினும் கண்டு கொண்டார் சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூர போயினும் கண்டு கொண்டார் தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜனம் சொந்தமாயினார் இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா நல்லா 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 எப்படி சுதிக்கணும் கைகளை தட்டி சுதிக்கணும் சங்கீதம் 47:1 கைகளை தட்டி சுதிக்கணும் சங்கீதம் 47:1 வாசிப்போம் ஆமென் களிப்புடன் கை கொட்டுங்கள் சொல்லுங்க களிப்புடன் கை கொட்டுங்கள் களிப்புடன் கை கொட்டுங்கள் ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் மீண்டும்
களிப்புடன் கை கொட்டுங்கள். ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஆமென். இப்போ இப்போ எப்படி செஞ்சோம்? கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் எப்படி போச்சு? களிப்புடன். களிப்புடன், எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம். களிப்புடன் களிப்புடன் சந்தோஷமா ஆர்ப்பரித்து போச்சு. ஆமென். அதை ருசிக்கணும். அதை நடனமாடி தாவீதை போல நடனமாடி அப்படியே ஆண்டவருக்குள்ள டிராவல் பண்ணி அவர் அப்படியே ஒரு காதலன் காதலியை காண்பிக்கும்போது பார்க்கும்போது எந்த ஒரு உத்வேகத்தோடு எந்த ஒரு அவளை என்ன பார்ப்பாளா பார்க்க மாட்டாளா, நான் அவனை பார்ப்பேனா பார்க்க மாட்டானா, அந்த ஒவ்வொருத்தருடைய அந்த கண்களின் பார்வை உடல் இச்சை சார்ந்த எல்லா காரியங்களும் ஒருத்தர் பார்ப்பதை போல ஆண்டவரும் நீயும் நானும், ஆண்டவரே நான் இதோ உங்களுடைய சமூகத்தில் வந்துட்டப்பா, என்ன பாருங்கப்பா, நான் உங்களை பார்க்கத்தான்ப்பா வந்தேன்னு சொல்லும். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை பார்க்கறதுக்கு ஆவலாய் காத்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. வழிமேல் விழி வைத்து காத்திருப்பது போல அப்படியே வருவாங்களா, இப்போ வருவாங்களா, இங்கே பேசுவாங்களா, அங்கே பேசுவாங்க, காத்திருக்கிறோம். அந்த மாதிரி தான் ஆண்டவரிடத்தில் காத்திருத்தல். மக்கள் இனங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்தான். அந்த கை தட்டுன்னு சொல்லுங்க கூட என்னமோ ஏதோ புக்கு மேலே வச்சுக்கிட்டு, பைபிள் மேலே வச்சுக்கிட்டு, கர்ச்சீஃப் மேலே வச்சுக்கிட்டு, இல்லாட்டி எங்கேயோ பார்த்துக்கிட்டு இப்படி சத்தமே வராது. அப்போது இன்னைக்கு காலையில் ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன? எப்படியெல்லாம் ஸ்துதிக்கலாம், யாரெல்லாம் ஸ்துதிக்கலாம் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ ஸ்துதி என்றால் என்ன? ஸ்துதி, அப்போ ஸ்துதின்னு சொல்றீங்களா பிரதர்? அப்போ ஸ்துதினா என்ன? ஸ்துதி என்றால் என்ன? ஆண்டவரை மகிமைப்படுத்துறது. குட். ஆண்டவரை மகிமைப்படுத்துவது. ஆமென். இப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்துவது என்று ஒரு சகோதரி சொல்லும் பொழுது நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? அதை அப்போ நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை அவங்க சொல்லும்போது நீங்கள் ஆமென் அல்லேலூயா என்று சொல்லும் பொழுது நீங்களும் அவரோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீர்கள். இந்த பழக்கம் நமக்குள்ள வரணும். அப்போ ஸ்துதி என்றால் என்ன? அதான் கேள்வி இன்னைக்கு. அது இறை புகழ்ச்சியை வெளிப்படுத்துவது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இறை புகழ்ச்சியை வெளிப்படுத்துவது. இறை புகழ்ச்சியை வெளிப்படுத்துவது. நோட் பண்ண விருப்பம் இருக்கும், நோட் பண்ணிக்க. இறை புகழ்ச்சியை வெளிப்படுத்துவது. அதான் சீராக்கின் ஞானம் மிக அழகாக சொல்லுகிறது. 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீராக்கின் ஞானம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமென். என்று இறை புகழ்ச்சி வெளிப்பட வேண்டும். இறை புகழ்ச்சி வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே அதை வளமுற செய்வார். ஆண்டவரே அதை வளமுற செய்வார். ஆமென். ஆமென். ஒரு முறை கூட 2 தடவை வாசிங்க எப்பொழுதுமே. ஞானத்தினின்று பட வேண்டும். இறை புகழ்ச்சி வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே அதை வளமுற செய்வார். ஆமென். 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 லேட் ஆயிட்டீங்கன்னா அந்த பிரசன்ஸ் போயிடும். லேட் ஆயிட்டீங்கன்னா அந்த ஆண்டவருடைய பிரசன்ஸ் போயிடும். ஆல்ரெடி நம்மளை முன்குறிக்கப்பட்டோம். பெயர் சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் இந்த வேலை, உங்களுக்கு இந்த வேலை, உங்களுக்கு இந்த வேலை, இந்த வேலை. விழிப்பாக இருக்கணும். இப்போ விழிப்பாக இருக்கின்ற பணியாளர் எப்படி இருப்பார்? தலைவர் வந்து பார்க்கும் பொழுது வேலையை செய்து கொண்டிருப்பவரே அந்த பணியாளர், அவர் பேறு பெற்றவர். தலைவர் வந்து பார்க்கும் பொழுது தம் வேலையை செய்து கொண்டிருப்பவரே அந்த பணியாளர், அவர் பேறு பெற்றவர். ஆமன். வரல பத்தியா? உங்ககிட்டலாம் வராது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வரட்டு கௌரவம், ஈகோ, தற்புகழ்ச்சி, பெருமை, வெறுப்பு, வைராக்கியம் உங்க வாயை திறந்து நீங்க சொல்ல மாட்டீங்க. உண்மை ஆண்டவரை சுதிக்கிறதுனா ஆண்டவர் வாயை திறந்து சுதிக்கணும். சுதிப்பதை சொல்லி அழகா சொல்லி கொடுத்தாருக்காரு.
ஒவ்வொரு நொடியிலும் வாயிலிருந்து ஆமென் வந்துட்டே இருக்கணும். அல்லேலூயா. வாய் அடைச்சு போனேன், நாங்கள் வாய் கோணிரும் அடைச்சிக்கோ, அந்த நேரத்தில் ஆண்டவரை துதிக்க முடியாது. நல்லா சொல்லிட்டேன். வாய் ஒரு சைடில் இப்படி நட்டுக்குச்சு, ஒரு சைடில் இப்படி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைடில் கோணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரை துதிக்க முடியாது. நல்லா இருக்கும்போதே துதிச்சுக்கோ. அல்லேலூயா. இதை கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது ஆவியானவர் உணர்த்துவது. உனக்கு நல்லா கை கால் நல்லா இருக்கும்போதே கையை உயர்த்தி சுதிச்சுக்கோ. கை நல்லா இருக்கும்போதே கரங்களை தட்டி சுதிச்சுக்கோ. எல்லாம் வளைஞ்சிக்கிச்சு, இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. கை உயர்த்தி சுதிக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு. கையை உயர்த்தி சுதின மாட்டோம் அப்படியே. அதனாலதான் ஸ்துதி என்றால் என்ன? ஸ்துதி என்றால் ஆண்டவரை புகழ்வது. ஸ்துதி என்றால் என்ன? ஆண்டவரை வெளிப்பாடு. ஆண்டவரை ஞானத்திலிருந்து இறை புகழ்ச்சி. ஸ்துதி என்றால் என்ன? இறை புகழ்ச்சி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நான் சொன்னதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதை காதில் கேட்குறதே இல்லை நீங்கள். இறை புகழ்ச்சி என்பது, ஸ்துதி என்பது இறை புகழ்ச்சியை வெளிப்படுத்துவது. அது ஞானத்திலிருந்து இறை புகழ்ச்சி வெளிப்பட வேண்டும். வசனம் சீராக்கிய ஞானம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஞானத்திலிருந்து இறை புகழ்ச்சி. அந்த ஞானம் யாரு? கடவுள். ஞானம் என்பது கடவுள். நம்முடைய சொந்த அறிவல்ல, சொந்த ஆற்றல் இல்லை. நான் இதை பற்றி சிந்திக்கல, இதை பற்றி இங்க சொல்றது ஆண்டவர் என்ன சொல்றாரு கேட்பேன். அல்லேலூயா. இங்க உன் சொந்த இச்சையில நீ செய்யற, சொந்த புத்தியில செய்யற, சொந்த அறிவாற்றல செய்யற. இங்க ஆண்டவர் இங்க இதயத்தில் சொல்லுவாரு, உன் இதய கதவை தட்டுகிறேன். யாராவது மனம் இருந்தா கதவை துற, நான் அங்கே உள்ள வந்து உன்னோடு வாசம் பண்ணுவேன். இங்க இருந்து இல்ல, இங்க இருந்து யோசிக்காதே. மனித ஞானத்தில் யோசிக்காத, இதயத்திலிருந்து, இதய கதவு அருகில் இருந்து அவர் தட்டி கொண்டிருக்கிறார். யாராவது என் சப்தத்தை கேட்டு இதய கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அடைச்சு வைக்கிற. ஞானத்திலிருந்து இறை புகழ்ச்சி வெளிப்படணும். அது கடவுள் தான். ஆண்டவரே அதை வளமுறை செய்வார். அந்த சீராக்கியான 15:10 நீங்க எடுத்துருக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஹோம்ஒர்க்கா படிச்சுக்கோங்க. அல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அறிவினால் பல வழிகளில் நாம் வெளிப்படுத்தலாம். எப்படி? அது தெய்வீகமானது. இட் இஸ் டிவைன். ஆமென். அது பாடலாக இருக்கலாம், ஜெபமாக இருக்கலாம், ஸ்துதியாக இருக்கலாம். அப்ப கடவுளுடைய அருள் இல்லாமல் நம்மால் ஜெபிக்க முடியாது. கடவுளுடைய அருள் இல்லாமல் நம்மால் ஜெபிக்க முடியாது. தேவ ஜனமே, சிந்தனை குறிப்பாக என்ன? ஜெப புத்தகங்கள், பாரம்பரியமாக ஜெபிப்பது, அமைதியான முறையில் ஒரு காலத்தில் நம்ம ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அதில் குறை எதுவும் இல்லை. நான் தவறு என்று சொல்லுவது இல்லை, ஒருபோதும் சொல்லவும் கூடாது. ஆனால் நாம் பைபிளை வாசிக்காமல், பைபிள் நம்ம கையில் கொடுக்காமல் இருந்த அந்த காலம், பைபிள் நமக்கு கொடுக்காம இருந்த அந்த காலம். ஆமீன் வரணுமே, ஏன் வரல? பைபிள் கூட கொடுத்தாங்களா? பைபிள் கூட யாராவது கொடுத்தாங்களா? வாசி யாராவது சொன்னாங்களா உனக்கு? இல்லையே. அதுக்கு ஆமீன் சொல்லணுமே. பயம், பயம். யாராவது உன்னை வந்து கத்தியில் கொட்டிடுவாங்களா? ஐயோ யூடியூப்ல போகுதே, யாராவது என்ன வந்து மிரட்டிடுவாங்களா? யாருக்கும் பயப்படக்கூடாது, ஆண்டவருக்கு மாத்திரம் பயப்படணும். எல்லாம் பயந்துக்கிறீங்க. இப்போ யூடியூப் எடுக்கிறார் பிரதரே, அதில் நான் ஏதாவது பேசி இடக்கு உடக்கா பேசி என் சத்தம் உலகத்தில் போய் யாரு என்னன்னு பிடிச்சிருவாங்களோ, பயப்படாத. விண்ணக கைமாறு உனக்கு டபுள். அல்லேலூயா. ரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு நான் ரெடி. எத்தனை பேர் ரெடி? இயேசுவுக்கு நன்றி. அப்ப நம்முடைய மூதாதையருடைய பாரம்பரியத்தின்படி கற்றுக் கொடுத்தபடி நாம் ஜெபித்தோம். இன்னைக்கு அதையவே வச்சுக்கிட்டு உருட்டிட்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா.
அப்ப நம்ம கிட்ட ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்திருப்பது, நம்ம கையில எல்லார்கிட்ட என்ன கொடுத்திருக்கிறாரு? என்ன கொடுத்திருக்கிறாரு? பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமம், ஆண்டவருடைய திரு விவிலியம், ஹோலி பைபிள். இதுதான் நமக்கு சாப்பாடு. இதில் தான் கேள்வி பதில் விளக்கம். நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை இருக்கோ அத்தனையும் இருப்பது இதிலே இருக்கிறது. ஆமென். அப்போ பைபிளை நாம் வாசித்து தொடங்கியவர்கள் முதலில் சிஎஸ்ஐல இருந்தவங்க தான். குழந்தை பருவத்திலிருந்து அவங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை நற்செய்தி மொழிபெயர்ப்பாளர்களும் வல்லுநர்களும் இதை விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. இதை குறித்து நாம் நெக்ஸ்ட் டாபிக்கில் பேசுவோம். ஒரு சிறுவன் தினமும் காலையில் அவங்க அம்மாட்ட போய் பிரேக்ஃபாஸ்ட் கேட்பா. அவங்க அம்மா சொல்லுவாங்களா, டேய் இன்னைக்கு வசனம் படிச்சியா? எனக்கு ஒரு வசனம் நீ மனப்பாடம் சொன்னால் மட்டும்தான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட். அப்படி சொல்கிற தாய்மார்கள் இருந்தார்களாம். அல்லேலூயா. இன்னைக்கு உன் பிள்ளைகளை நீ அப்படி வளர்க்குறியா? ஒரு வசனம் எனக்கு சொல்லு, பைபிள் எடுத்து என் முன்னால் நில்லு, ஒரு வசனத்தை எனக்கு சொல்லி மனப்பாடம் பண்ணி சொல்லு, உனக்கு சாப்பாடு கொடுக்குற யாராவது சொல்கிறோமா? இல்லையே. ஆனால் அந்த சிறுவன் மனப்பாடமாக ஒரு வசனத்தை சொல்லி விட்டுதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு செல்வானான். ஆனால் நம்மக்கிட்ட கத்தோலிக்க சபையில் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, அப்படிப்பட்ட ஞானம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. அதனால தான் இந்த டிவைன் ரெட்ரீட் சென்டரில் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் இந்த கரிஸ்மா பைபிள் முறைப்படி ஜெபிக்க சுதிக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. இதையெல்லாம் நான் சாலக்குடியிலே 40 நாட்கள் இரவும் பகலும் அங்கே நான் தியானித்த பொழுது அங்கே எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தது. அதை நான் குறிப்பெடுத்து வைத்திருந்தேன். அதை உங்களுக்கு இன்று நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆமென். 2014 வருடத்திலே நான் சாலக்குடியிலே சென்ற பொழுது நான் கற்றுக்கொண்டதை இன்று ஆண்டவர் 2025 உங்களுக்கு விளக்கும்படி இதை சொல்கிறார். ஆமென். அப்ப எத்தனை வருஷம் கழிச்சிட்டு அந்த வார்த்தைகளை மீண்டும் புதுப்பிக்கும்படி ஆவியானவர் ஏவுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், நம்ம எல்லாம் ஒவ்வொரு நாளும் கைகளை உயர்த்தி கரங்களை தட்டி பேரொலி எழுப்பி ஆண்டவரை ஸ்துதிக்கும். அப்படி ஸ்துதிக்கிறதுக்கு நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியதில்லை. ஐயோ எனக்கு ஷோல்டர் பெயின், ஐயோ எனக்கு முடியலப்பா, ஐயோ நான் காலை எந்திரிக்கல, ஐயோ நான் நைட்டு 10 மாத்திரை சாப்பிட்றேன், என்னால் முடியல. நோ, நாட் அட் ஆல். நான் ஒரு நாளைக்கு 20 மாத்திரை 23 மாத்திரை சாப்பிட்றேன். அல்லேலூயா. சாப்பிட்டே ஆகணும். ஆனால் அநேக மாத்திரைகளை நான் அவாய்ட் பண்ணிடுவேன். சில மாத்திரைகள் மட்டும் சாப்பிடுவேன், சிலதை நான் சாப்பிடவே மாட்டேன். போதும். எனக்கு சாப்பிட்றதுக்கு கண்டிஷன் இவ்வளோ மாத்திரை இருக்குது. அன்றைக்கி மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் போய் மெடிசன் வாங்குறதுக்கு போகிறேன். அங்கே எனக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க, இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு. அப்போ அங்கேருந்து ஒரு சிறிய பெண்மணி, அவங்க அப்போ தான் ரிட்டையர்டாகி வந்திருக்காங்க ஹஸ்பண்டு. அவங்க என்ன பார்த்துட்டு, சின்ன பிள்ளை தான், ரொம்ப வயசெல்லாம் இல்லை. அந்த அம்மா கேட்குறாங்க, என்ன சார் இவ்வளோ பெரிய லிஸ்ட்டில் மாத்திரை வச்சுருக்கீங்கன்னு. இது என் வாழ்க்கை கிடைச்ச பரிசம்மா என்று சொன்னேன். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கைக்கு கிடைச்ச பரிசம்மா என்று சொன்னேன். எவ்வளோ லாங் லிஸ்ட் இருக்குதோ அவ்வளோ லைஃப் லாங்குமா எனக்கு அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. என்ன பெரிய. அப்புறம் மெடிசன் வாங்குற இடத்துல அவங்க வந்துட்டாங்க. அங்கே பார்த்து ஒரு பக்கெட் நிறையா மெடிசன் கொடுக்குறாங்க, ஒரு பிளாஸ்டிக் ட்ரே நிறையா. இதெல்லாம் என்னென்ன, இந்த மாதத்து ரேஷன்மா எனக்குன்னு சொன்னேன். அல்லேலூயா. ஒரு ட்ரே ஃபுல். நாளைக்கு வேணால் அதை நான் ட்ரேயில் போட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குங்க. சாக்கு போக்கு சொல்லக்கூடாது தேவ பிள்ளைகளே. அதனால தான் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை உள்ள வசனங்களை வேகமாய். எபிரேயர் 5 11 முதல் 14. பற்றி பேசுவதற்கு நிறைய உள்ளது. இதை பற்றி பேசுவதற்கு நிறைய உள்ளது. ஆனால் விளக்கம் கூறுவது அரிது.
ஆனால் விளக்கம் கூறுவது அரிது. ஏனெனில் உங்கள் அறிவு மழுங்கி போய்விட்டது. ஆமென். காலத்திற்குள் ஆமென். ஆமென். உங்கள் வாசிப்பு அறிவு தெளிவோடு வாசிங்க. ரொம்பவும் இழுக்காதீங்க, ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக போகாதீங்க. அந்த வாசிக்கிறதுல ஒரு 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 பவர் இருக்கும். நான் வாசிக்கிறேன், யாராவது ஒருத்தர் ரிப்பீட் பண்ணுங்க. இதை பற்றி பேசுவதற்கு நிறைய உள்ளது, ஆனால் விளக்கம் கூறுவது அரிது. ஏனெனில் உங்கள் அறிவு மழுங்கி போய்விட்டது. இப்படி வாசிக்கணும், அந்த வசனத்தை அப்படி வாசிக்கணும். அல்லேலூயா. எங்க இரக்கத்தோட, எங்க தாழ்ச்சியோட, எங்க ஆண்டோடைய வார்த்தை, எங்க சுதி கன மகிமையோட அங்க அப்படி வாசிக்கணும். சில காரியங்கள் அதிகாரத்தோடு வாசிக்கணும். ஆமென். இப்ப 12 வசனம் நான் வாசிக்கிறேன், ஒருவர் ரிப்பீட் பண்ணுங்க. வேறு யாராவது ஒருவர். இவ்வளவு காலத்திற்குள், யாராவது ஒருவர், அந்த ஒருவர் ஆமென் சொல்லுங்க. பஸ் ஒருத்தர் மட்டும்தான். இவ்வளவு காலத்திற்குள் ஆசிரியர்களாய் இருந்திருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் கடவுளுடைய வாய்மொழிகளின் அரிசுவடியே கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு இப்பொழுது தேவைப்படுவது பால்தான், கெட்டியான உணவு அல்ல. இப்பொழுது தேவைப்படுவது பால்தான். கவனம், கவனம், விழிப்பாயிருங்கள், செவி கொடுங்கள். ஆண்டுடைய சப்தத்துக்கு மட்டும் செவி கொடு. இப்பொழுது உங்களுக்கு தேவைப்படுவது பால்தான், கெட்டியான உணவு அல்ல. வேறு ஒருவர் நான் சொல்வதை பதில் சொல்லுங்க. 13 வசனம். பால் குடிக்கும் நிலையில் உள்ளவர் எவரும் குழந்தையே, பால் குடிக்கும் நிலையில் உள்ளவர் எவரும் குழந்தையே. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, மியூட் எடுத்துட்டு. பால் குடிக்கும் நிலையில் உள்ளவர் எவரும் குழந்தையே. நீதி நெறி பற்றிய படிப்பினையில் அவர் தேர்ச்சி அற்றவர். முதிர்ச்சி அடைந்தோருக்கு ஏற்றது திட உணவு. அவர்கள் நன்மை தீமையை பகுத்தறிவதற்கான ஆற்றல்களை பயன்படுத்த பயிற்சி பெற்றவர்கள். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. நீங்கள் இன்னும் பால் குடிக்கும் குழந்தை பருவத்தை உடலாக இருக்கிறீர்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, நான் சொல்லவில்லை. ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறார். அப்ப நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்? அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதுக்கு பதில் இருக்குது, வசனத்திலே இருக்குது. ஐயோ 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 எங்களுக்காக வேண்டிக்கணும்னு சொல்லக்கூடாது. எபிரேயர் 6 அதிகாரம் 3 வசனம். அறிவு தெளிவுடன் வாசிங்கள். யாராவது ஒருவர் எபிரேயர் 6:3 ஆமென் என்று சொல்லி. கடவுள் திருவுளம் கொள்வாராயின் இம்முதிர்ச்சி நிலை படிப்பினையை இனி தொடர்வோம். கடவுள் திருவுளம் கொள்வாராயின்
இம்முதிர்ச்சி நிலை படிப்பினையை இனி தொடர்வோம். ஆமென். ஆமென். அப்படியே எபிரேயர் 5:14 வாசிக்கலாம். வேகமாய். ஆமென். முதிர்ச்சி அடைந்தோருக்கு ஏற்றது திட உணவு. அவர்கள் நன்மை தீமையை பகுத்தறிவதற்கான ஆற்றல்களை பயன்படுத்த பயிற்சி பெற்றவர்கள். ஆமென். ஆமென். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, தூயவரில் மகிழ்ந்திருப்போ. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, தூயவரில் மகிழ்ந்திருப்போ. அந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இன்னைக்கு கொடுத்த நாள், ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுத்த நாள். அதனாலதான் பூமியிலிருந்து சுதிகள் விண்ணகத்தை நோக்கி உயரும் பொழுது, சுதிக்கும் போது அபிஷேகம் என்ன? பூமியில் இருந்து சுதிகள் விண்ணகத்தை நோக்கி உயரும் போது அவர் நமக்கு அபிஷேகத்தை, தூய ஆவியின் அந்த 7 கனிகளை கொண்டு நமக்கு பொழிவார். அல்லேலூயா. அபிஷேகம், தூய ஆவியின் கனிகள் தான் அபிஷேகம். ஆமென். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியே, இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வி. வாரும் வாருமே, என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே, என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே, துணையாக வருவி. இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் இறைவாய் என்னில் பொழிந்தருள்வி. இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் இறைவாய் என்னில் பொழிந்தருள்வி. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். வேகமாய் எடுத்தவர்கள் ஆமேன் என்று சொல்லவும். கலாத்தியர் 5, 22, 23. எடுத்தவர்கள் ஆமேன் என்று சொல்லவும். எடுத்தவர்கள் ஆமேன் என்று சொல்லவும். இருங்க. எடுத்தவர்கள் ஆமேன் என்று சொல்லவும். அவ்வளவுதான் சொன்னேன். எடுத்தவர்கள் எல்லாரும் ஆமேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனம் எல்லாரும் எடுக்கணும். கலாத்தியர் 5, 22, 23 சப்தமா எல்லாரும் வசிக்கலாம். ஆமென். ஆமென்.
முதலாவது நீங்கள் ஸ்துதி எடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற அபிஷேகம் என்னன்னா, தூயாவின் கனிகளை பெற்றுக்கொள்வோம். எல்லார் வாயிலிருந்து வரல பத்தியா? எல்லார் வாயிலிருந்து வரல பார். எத்தனை பேர் வாயிலிருந்து வந்துச்சு? நான் ஸ்துதிக்கும் பொழுது, நான் தூய ஆவியின் கனிகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது, எத்தனை பேர் ஆண்டவர் ஸ்துதித்து ஆமேன் அல்லேலூயா சொன்னீங்க? சொல்லலன்னு சொன்னா அபிஷேகம் கிடைக்காது. இறைவார்த்தையின் அபிஷேகம் உனக்கு கிடைக்காது. நீ ஆமேன் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அது உனக்கு கிடைக்கும். இல்லை என்றால் அப்படியே தான் இருக்கும். மௌன உலகில் இருப்பவர்கள் ஆண்டவரை ஸ்துதிக்க முடியாது. அப்ப தூய ஆவியின் கனி முதலாவது என்ன? அன்பு. முதலாவது கனி அன்பு. ஆண்டவரை ஸ்துதிக்கும் போது நமக்கு முதல்ல கிடைக்கிறது என்ன? கொரிந்தியர்ல படித்தோம் அன்பு குறித்து. அன்பு எப்படிப்பட்டது? தற்பெருமை கொள்ளாது, பொறாமை கொள்ளாது, சினம் கொள்ளாது, கோபம் கொள்ளாது, விட்டு கொடுக்கும், தற்புகழ்ச்சி இல்லை. எவ்வளவோ படிச்சோமே. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? அன்பு எப்படிப்பட்டது? அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அடையாது. அன்பு இழிவானது செய்யாது. அன்பு இழிவானது. அப்புறம் 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 அன்பு தீவினையில் மகிழ்வுறாது. அப்புறம் அப்ப நீ அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். அதை மட்டும் பிடிச்சுக்கிற, எல்லாத்தையும் பொறுத்துக்கணும்னு பிடிச்சுக்கிற. அன்பு எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து கொண்டோமா? இல்லையே. பொறுமை இல்லையே. நன்மை செய்கிறதா? பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்படையாது, இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். ஆமேன். வரல பத்தியா? அநேக அசுமதேன்ற பிசாசை அப்படியே அடைச்சி வச்சிருச்சு வாய. தான் 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 என்ற அகங்காரம், அந்த ஈகோ உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் அப்பப்போ அடி விழுகும். ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுதும் சரி, தியானிக்கும் பொழுதும் சரி, உண்மையோடும் நேர்மையோடும் முழு உள்ளத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரியணும். ஆமென். இல்லையென்றால் ஆண்டவர் அதை அருவருக்கிறார். இணைச்சட்ட புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம், வேற்று தெய்வங்களை வணங்குவது ஆண்டவருக்கு அருவருப்பு. வேற்று தெய்வங்கள் என்று சொன்னால் அவர் சகிக்காத கடவுள். வேற்று தெய்வங்கள் என்று சொன்னால் உலக ரீதியான வேறு எந்த காரியத்தில் நம்ம அதில் நம்ம உள்ளே போயிட்டே இருக்கிறோம்னா, உலக காரியங்களில் நம்ம போயிட்டு இருக்கோம்னு சொன்னால் அது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தில் போகிறதுல அதெல்லாம் வேற்று தெய்வங்கள் தான். சிலை வழிபாடு மட்டும் வேற்று தெய்வங்கள் கிடையாது. அல்லேலூயா. அப்ப நம்பர் 1, நீங்க ஆண்டவரை ஸ்துதிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது என்ன? தூய ஆவியினுடைய கனிகள். ஆமேன் சொன்னாதான் நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்கள். நீங்க ஆமேன் சொல்லலன்னு சொன்னா உங்களுக்குள்ள பிசாசு, உங்களுக்குள்ள அந்த அசுமதேயி சொல்ல விடாது. சொல்லிராதே மாட்டிக்குவேன்னு சொல்லி உங்களை அடைச்சி வச்சிருவான். அதனால அவனை பசாசு என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். எப்படி நிற்கணும்? துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தால் என்னவா? சாத்தான் ஓடுவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடணும். அங்க ஓடாது, அமுக்கி வச்சிருக்கான். அசுமதேவி வந்து உக்காந்துருவான், ஓட மாட்டான். நான் ஸ்ட்ராங்கா இருக்கிற என்ன ஓட்ட முடியாது. அல்லேலூயா.
Hallelujah. அப்போ ஸ்துதிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் நன்மைகளிலே முதலாவது ஆசீர்வாதம் தூய ஆவியானவரின் கனிகள். ஆமென். Amen. எத்தனை பேருக்கு தூய ஆவியுடைய கனிகள் வேண்டும் என்று விசுவசிக்கிறவர்கள் தான் ஆமென் சொல்ல முடியும். அது உள்ள போகணும். Amen. Hallelujah. அப்போ முதலாவது கனி அன்பு, இரண்டாவது மகிழ்ச்சி, மூன்றாவது அமைதி. இப்போ அன்பு இருந்து விட்டால் மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அல்லேலூயா. அப்போ அங்கே மகிழ்ச்சி இருக்குதுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தில் அமைதி வந்துடும். ஆமென். அந்த குடும்பத்தில் அமைதி வந்துருச்சுன்னு சொன்னால் குடும்பத்தில் பொறுமை வந்துடும். அல்லேலூயா. பொறுமை இந்த குடும்பத்தில் வந்துருச்சுன்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவு காட்டக்கூடிய அந்த மனநிலை வந்துடும். அல்லேலூயா. அப்போ அந்த பரிவு ஒருவர் மீது இரக்கம் காட்டுதுன்னா நல்ல பழக்க வழக்கம் நம்ம குடும்பத்தில் வந்துடும். அப்போ நல்ல பழக்க வழக்கம் வந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகும். அப்போ அந்த நம்பிக்கை உண்டாயிடுச்சுன்னு சொன்னால் நமக்குள்ள அந்த ஒரு கனிவு வந்துடும். ஒருவரோட கனிவு, தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஊக்கம் முட்டுவோம், அந்த கனிவு வந்துடும். ஆமென். கனிவு வந்துருச்சுன்னா நமக்குள்ள என்ன வந்துடும்? தன்னடக்கம் வந்துடும். தூய ஆவியுடைய கனிகள் ரொம்ப பிரசன்னமானது. எப்படி பாருங்க, அதை எப்படி கொண்டு வந்திருக்காரு பாருங்க ஆவியானவர். அன்பு, லாஸ்ட்ல சொல்றாரு தன்னடக்கம். நமக்குள்ள இருக்கா? எனக்குள்ள இருக்குதா? ஆண்டவர் நான் ஸ்துதிக்க வரும்போது நான் எந்த நிலையில் வந்தேன்? பாதியில் என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது? 10 நிமிஷம் என்னால் ஸ்துதிக்க முடியுது ஆண்டவரே, அதுக்கு மேலே என்னால் ஸ்துதிக்க முடியல. 10 நிமிஷம் என்னுடைய புத்தி ஆண்டவர் சமூகத்தில் இருக்குது, ஆனால் 20 நிமிஷம் பசாசு இழுத்துட்டு போயிடுறான். அவன் என்னை கொண்டு போயிடுறான். எனக்குள்ளே இருக்கிற அகங்காரம் என்னை தூக்கிட்டு போயிடுது. எனக்குள்ளே இருக்கிற அந்த சோம்பேறித்தனம் என்னை தூக்கிட்டு போயிடுது. எனக்குள்ளே இருக்கிற அந்த அகம்பாவம் அகங்காரம் அது வெளியில் கொண்டு போயிடுது. என்னால் ஜெபிக்க முடியும். ரொம்ப அழகாக தான் செய்கிறோம். ஸ்டார்டிங்கில் எல்லாம் ரொம்ப அருமையாக தான், அருள் நிறைந்த மணியே வாழ்க கத்தி தான் பாடினீங்க. அது ஸ்டார்டிங்கில் இருந்தோட அதுக்கப்புறம் எங்கே போச்சு? அந்த அருள் நிறைந்த மரியே நீ வாழ்க என்று சொன்னார். இந்த கடைசி வரைக்கும் அருள் நிறைந்தவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோமா? அந்த அருள் உங்களுக்கு இருக்கா கடைசி வரைக்கும்? அருள் என்றால் என்ன? கடவுள் நமக்கு கொடுக்கின்ற தகுதி இல்லாத தானம். என் அருள் உனக்கு போதும், உன் வலுவின் மேல் என் வல்லமை வெளிப்படும். என் அருள் உனக்கு போதும். அந்த அருள் மிக பெற்றவள் தான் அன்னை மரியாள். இப்போ அன்னை மரியாளை அருள் நிறைந்த மரியே நீ வாழ்கே நீ ஜெபமாலை சொல்லிட்டு அந்த அம்மாவை வாழ்த்திட்ட, சந்தோஷம். நீ அருள்மிக பெற்றவள், அவள் அருள்மிக பெற்றவள். நானும் அந்த அருளை பெற வேண்டும் ஆண்டவரே. நான் பலவீனமாக இருக்கிறேன், எனக்கு கற்றுக் கொடுங்க. அந்த உணர்வு இல்லையே. ஒரு நிமிஷம் இருக்கிற புத்தி அடுத்த நிமிஷம் இல்லையே. ஒரு செகண்டுக்கு செகண்ட் நம்ம புத்தி மாறுதே. அதனால தான் பூமியிலிருந்து ஸ்துதிகள் விண்ணகத்தை நோக்கி உயரும் பொழுது ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி நீங்கள் கைகளை உயர்த்தி ஸ்துதிக்கும் பொழுது நமக்கு முதலாவது தருகின்ற அபிஷேகம் தூய ஆவியின் கனிகளை தருவார். அல்லேலூயா. அப்ப தூய ஆவியின் கனிகளை அவர் தருவார் என்று சொன்னால் குடும்பத்தில் முதலில் அன்பு வரும், அன்பு நிலைத்திருக்கும். அன்பு நிலைத்திருக்கும் பொழுது அங்கே மகிழ்ச்சி வரும். மகிழ்ச்சி இருந்தால் அமைதி வரும். ஆமேன்னு சொன்னால் போதும். நீங்கள் ஒரு காரியத்திற்கும் அப்போ உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி வேணும்னா நீ உன் குடும்பத்தில் அன்பு இருந்தால் மட்டும்தான் மகிழ்ச்சி வரும். குடும்பத்தில் அன்பு இல்லைன்னா மகிழ்ச்சி வராது. மகிழ்ச்சி இருந்தால் மட்டும்தான் உன் குடும்பத்தில் சாந்தி இருக்கும், அமைதி இருக்கும். மகிழ்ச்சி இல்லைன்னா அங்கே அமைதி இருக்காது, எரிச்சலும் புகைச்சலுமாக தான் இருக்கும். அமைதி வந்துட்டா கூட நமக்குள்ள அங்கே பொறுமை வேணும். அந்த பொறுமை இருந்தால் மட்டும்தான் அந்த அமைதி நிலைத்திருக்கும். அப்போ அந்த அமைதி, பொறுமை, அமைதி, மகிழ்ச்சி, அன்பெல்லாம் இருக்கு சொன்னால் அங்கே ஒருவர் பரிவு வந்துடும், இரக்கம் காட்ட ஆரம்பிச்சிருவோம்.
அப்போ நமக்குள்ள நல்ல பழக்க வழக்கங்கள் ஆட்டோமேட்டிக் நன்னயம் நமக்குள்ள எல்லாம் வளர ஆரம்பிச்சிடும். அப்போ நான் அதெல்லாம் வளர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தில் தேவனுடைய ஒரு ஆண்டவருடைய வார்த்தைகள் மீது ஒரு நம்பிக்கை உண்டாகும். அப்ப நம்பிக்கை உண்டாகும் பொழுது கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் எப்படி இருந்தார்கள்? நல்ல சத்தமா தெளிவா திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் எப்படி இருந்தாங்க அப்படி சொல்லணும். நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். நம்ப இருக்கிறோமா? ஒரே உள்ளமா இருக்கிறோமா? ஒரே உயிருமா இருக்கிறோமா? இல்லையே. நம்பிக்கை இல்லையே. அப்ப எப்படி நன்னயம் வரும்? நன்னயம் இல்லையே. அப்ப எங்க பரிவு வரும்? பரிவு இல்லையே. எங்க பொறுமை வரும்? பொறுமை இல்லையே. அமைதி எங்க இருக்கும்? அமைதி இல்லையே. மகிழ்ச்சி எப்படி வரும்? மகிழ்ச்சி இல்லைன்னா அன்பு இருக்காதே. அப்ப நம்பிக்கை வந்துச்சுன்னா நமக்குள்ள அந்த கனிவு வந்துடும். ஆமென். கனிவு வந்துட்டா கடைசியில எல்லாம் முடிஞ்சா நமக்குள்ள என்ன வந்துடும்? தன்னடக்கம். அந்த தன்னடக்கம் தாங்க பிரதானம். அந்த தன்னடக்கம் நமக்குள்ள இல்லாதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? வணங்கா கழுத்துள்ள மக்களாக தங்கள் கண்களால் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தோம், காதால் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தோம். இவர்கள் உணராமல் இருக்கிறார்கள். எனவே நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன் என்ற சிந்தனையோடு அப்போ ஸ்துதிப்பும் பொழுது இதன் சப்ஜெக்ட் அப்படியே தொடர்ந்து போகும். அப்போ ஸ்துதி எத்தனை 10 வகையான காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். எப்படி ஸ்துதிப்பது, எப்படியெல்லாம் ஸ்துதிக்கலாம் என்று சொல்லி, அதாவது முதலாவது ஆசீர்வாதம், ஸ்துதி என்றால் என்ன? ஞானத்திலிருந்து வருகின்ற இறை புகழ்ச்சி. அது விண்ணகத்திலிருந்து அங்கிருந்து வெளிப்படணும். ஆமென். ஆண்டவரே அதை வலம்புற செய்வார். ஆமென். அப்ப ஞானத்தில் அதுதான் ஸ்துதி. ஸ்துதி என்றால் ஞானத்திலிருந்து இறை புகழ்ச்சி, ஆண்டவரிடத்திலிருந்து இறை புகழ்ச்சி. ஞானம் என்றால் கடவுள், கடவுளிடமிருந்து இறை புகழ்ச்சி நம்மகிட்ட வெளிப்படணும். அதை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நம்மை உயர்த்தி கொண்டே வருகிறார். அல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையான்னு சொல்லி. ஆமான் பார்த்தவர்களே, சுதிச்சாதாங்க எல்லாமே. பாருங்க, அன்னை மரியாளுக்கு சொன்னாரு கபிரியேல், கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லை. நேராக போகிறாங்க, எலிசபெத் அம்மாள்கிட்ட போய் வாழ்த்து சொல்கிறாங்க, அங்கே ஸ்துதிக்கிறாங்க ஆண்டவரை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க, அங்கே ஸ்துதிக்கிறாங்க. அப்போ எலிசபெத் அம்மாள் வயிற்றில் இருந்த குழந்தை பேருவகையால் தொழிற்று, மகிழ்ச்சியால் தொழிற்று. அப்போ இந்த அம்மா அங்கே ஸ்துதிக்கும் பொழுது, ஆண்டவரை பற்றி ஸ்துதிக்கும் பொழுது, அவனுடைய வார்த்தையாக சொல்லி ஸ்துதிக்கும் பொழுது, அங்கே எலிசபெத் அம்மாள் ஸ்துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. எலிசபெத் அம்மாள் எப்படி ஸ்துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க? என் ஆண்டவரின் தாய், என்னிடவரன் நான் யார்? ஆண்டவர் சொன்னவை நிகழும் என்று நீ நம்பிய நீ பேறு பெற்றவள் என்று சொல்லி எலிசபெத் அம்மாள் அங்கே அன்னை மரியாளை வாழ்த்துகிறார்கள். அல்லேலூயா. செக்காரியா பார்த்தீங்கன்னா நம்பிக்கையற்றவனாக இருந்தான், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவசிக்கவில்லை. உடனே ஆண்டவர் நாக்குக்கு என்ன பண்ணிட்டாரு? வாய்க்கு ஊமையாக்கிட்டார். என்ன பண்ணிட்டான்? ஊமையாக்கிட்டார். குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ ஊமையாகவே இருப்ப. ஆண்டவர் ஊமை ஆக்கிட்டார் சக்கரையாவை. குழந்தை பிறந்த பிற்பாடு அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கணும்னு சொல்லி வெளிப்பாடு ஆல்ரெடி இருக்கிறது. அந்த குழந்தைக்கு யோவான் என்னும் பெயரிடுவீர் என்று சொல்லி அந்த வார்த்தையை எழுதி கொடுக்கிறார் சக்கரியா. அப்பொழுதுதான் அவனுடைய வாய்கள் திறக்கிறது. அப்ப நாவை அவரு தான் பூட்டி போடுறார். ஆமென். ஏன் பூட்டி போடுறாரு? நீ ஆண்டோடைய வார்த்தை மேல விசுவாசம் இல்லாதனால உன் நாவுகளை பூட்டி போடுகிறார்.
அவருடைய வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இல்லை, அவருடைய வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, இது மனிதர் சொல்வதுதான் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய், ஆவியானவர் பேசுவது என்று நீர் உணர்ந்திருந்தாய் என்றால் நீ எப்பொழுதும் ஆண்டவரை சுதித்துக் கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நிமிஷமும் அந்த மனவெளி ஜெபம், ஆமேன் அல்லேலூயா, ஆமேன் அல்லேலூயா, இயேசுவே ஸ்தோத்திரம், நான் பெஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல 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 நீங்கள் உள்ளத்தில் நீங்கள் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். நீங்கள் அங்கே சுதிக்க 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 எனக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக பவர் ஏறிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் சத்தமாக சுதிக்கணும் அவசியம் இல்லை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. அப்போ இந்த வசனத்துக்காய் நன்றி ஆண்டவரே, நீர் என்னை தொடுவதற்காய் நன்றி ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலம் என்னை அபிஷேகம் செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே அப்பான்னு சொல்லி உள்ளத்தில் சுதிச்சுட்டே இருக்க பார்க்கலாம். அந்த வசனத்துக்குள்ளவே போய் பெருமகிழ்ச்சி. அப்பதான் அபிஷேகம் நிறைந்தவர்களாய். ஸ்தேவான் அவர் நல்ல பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அவர் மேல கல்லெறிந்து போது அவருடைய முகம் எப்படி என்று சொன்னால் பிரகாசமாயிருந்தது. சேவான் ஆண்டவருக்காக சாட்சி, ஆண்டவரே இவர்கள் செய்வது என்னது அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும், இந்த தப்பை இவங்க மேல போடாதீங்கன்னு சொல்லி ஜெபித்து தான் அவர் மரிப்பார். அவருடைய முகம் பிரகாசமாயிருந்தது. நீ ஆண்டவரை நல்லா சுதிச்சுட்டு, நீங்கள் நல்லா சுதிச்சு நல்ல வல்லமையோடு சுதிச்சுட்டு நீங்கள் போய் உங்கள் கண்ணாடியை பாருங்கள், முகத்தை பாருங்கள், உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கும். இல்லைன்னா இருள் அடைந்து தான் இருக்கும். கருப்பு சிகப்பு இங்கே ஆண்டவர் பார்க்கறது இல்லை, உள்ளத்தில் பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கடவுள் அகத்தை பார்க்கிறான், உள்ளத்தை பார்க்கிறான். உள்ளம் மகிழ்ச்சி என்றால் முகம் மலர்ச்சியாக இருக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லை என்று சொன்னால் முகம் இருட்டடைஞ்சு போயிடும். ஆமென். அப்போ ஸ்துதிகள் நமக்கு ஆண்டவரை ஸ்துதிக்கும் போது அடுத்த செக்கரை என்ன பண்றான்? அந்த வசனம் அவனுடைய வாய்கள் கட்ட விழுந்ததும் செக்கரையுடைய பாடல். அல்லேலூயா. செக்கரையா பாடுறாரு, பாட ஆரம்பிச்சிட்டாரு. வாயை அவிழ்த்து விட்டுட்டார் ஆண்டவரே, அவன் பாட ஆரம்பிச்சிட்டான். ஆமென். யோனா என்ன பண்ணுறான்? ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படியில் விசுவசிக்கல. அவன் நினைவேக்கு போக சொன்னான், தர்சீசுக்கு ஓடுறான். ஆண்டவர் அவனை மீன் வயிற்றில் கட்டி போட்டார். மீன் வயிற்றிலிருந்து அவன் ஸ்துதி எடுத்தான். ஆண்டவர் அவனை வெளியேற்றினார். அல்லேலூயா. விடுதலை கொடுத்தார். அப்போ அந்த யோனாவின் ஸ்துதி, யோனாவுடைய ஸ்துதி எப்படி இருந்தது? அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. யோனா 2:9, யோனா 2:9 நான் சொல்வேன்னு யாராவது ரிப்பீட் பண்ணுங்க. மீன் வயிற்றில் இருந்து யோனா, யாராவது ஒருவர் சின்ன பாப்பா மியூட் போட்டுக்கோ. நான் உம்மை புகழ்ந்து பாடி உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், நான் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன், மீட்பளிப்பவர் ஆண்டவரே என்று வேண்டிக் கொண்டார். வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் கட்டளையிட அந்த மீன் யோனாவை கரையில் கக்கியது. இதுதான் ஸ்துதியுடைய மகிமை. இந்த வசனத்தை வைத்து இறுதி ஜெபம் வேகமாய். இயேசுவே உமக்கு நன்றி. அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த மாலை வேளையிலே சுதித்தால் கிடைக்கின்ற அபிஷேகத்தை குறித்து நீர் எங்களோடு பேசினீர் அப்பா. ஆனால் நாங்கள் உம்முடைய வார்த்தை வசனங்களை கேட்டோம். உம்மை சுதிக்க, ஆராதிக்க ஒருமனப்பட்டு அன்னை மரியாளுடைய துணை கொண்டு உம்முடைய சமூகத்தில் வந்திருந்தோம் ஆண்டவரே. இதோ நீர் எங்களுக்கு ஸ்துதியினால் கிடைக்கின்ற அபிஷேகத்தை குறித்து கற்றுத்தந்தீர்.
தூய ஆவின் கனிகளை குறித்து கற்றுத்தந்திரப்பா. தூய ஆவின் கனிகள் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்று சொல்லி, அன்பில்லா உலகத்தில் மகிழ்ச்சி இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். மகிழ்ச்சி இல்லை என்று சொன்னால் அங்கே அமைதி இருக்காது. அமைதி இல்லை என்று சொன்னால் பொறுமை இருக்காது. பொறுமை இல்லை என்று சொன்னால் பரிவு இருக்காது. பரிவு இல்லை என்று சொன்னால் நன்னயம் இருக்காது. நன்னயம் இல்லை என்று சொன்னால் நம்பிக்கை இருக்காது. கனிவு இல்லை. நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நம்மிடத்திலே அந்த கனிவு இருக்காது. கனிவு இல்லை என்று சொன்னால் தன்னடக்கம் இருக்காது. எனவே எனக்கு தன்னடக்கம் வேண்டும் ஆண்டவரே. எனக்கு கனிவு வேண்டும் ஆண்டவரே. நம்பிக்கை, உம்முடைய வார்த்தையிலே நம்பிக்கை, நன்னயம் என்ற ஆசீர்வாதத்தை தாங்க. பரிவு கொள்ளக்கூடிய மகனாக, மகளாக, பொறுமையுள்ள பிள்ளையாக, அமைதி காக்கின்ற பிள்ளையாக, மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற பிள்ளையாக, ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துகிற பிள்ளையாக எங்களை மாற்றிக்கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய திரு சமூகத்தில் இதோ வந்து காத்திருந்தோம். உமக்காக உம்முடைய பணியை செய்ய, நமது பணிக்காக நான் யாரை அனுப்புவேன் என்று நீர் கேட்டீர். ஏசையா இறைவாக்கினரை கேட்டீர். ஐயோ, நான் பாவிகள் மத்தியில் வாழ்பவன் ஆயிற்றே, ஐயோ என்று சொல்லி, நான் தகுதி இல்லாதவன், ஆண்டவரின் முகத்தின் கண்கள் கண்டனவே என்று சொல்லி ஏசையா இறைவாக்கினர் தப்பித்து கொண்டாலும், இதோ நெருப்பு பொறி ஒன்றை எடுத்து அவனுடைய நாவில் வைத்து அவன் நாவினை பரிசுத்தப்படுத்தி, உன் குற்றப்பழி உன்னை விட்டு நீங்கினது என்று சொன்ன உடனே, நமது பணிக்காக நான் யாரை அனுப்புவேன் என்று சொன்னேன். நமது பணிக்காக என்னை அனுப்பும் என்று ஏசையா சொன்னாலும், ஏசையா சொன்ன வார்த்தைகளை, அவருடைய சொன்ன போதனைகளை, அவருடைய இறைவாக்குகளை மனிதர்கள் கேட்கவில்லை. இறுதி வரை யாரும் கேட்காமலே இருந்தார்கள். ஆனால் கடவுள் தன் ஒரே மகனை, அன்பு மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி, என் தந்தையின் திருவிழத்தை நிறைவேற்ற நான் இதோ வந்திருக்கிறேன் என்று சொல்லி, அன்பு கூறுங்கள், ஆண்டவரை அன்பு செய்யுங்கள், உங்களை நேசிப்பதைப் போல மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி 2 கட்டளைகளை எங்களுக்கு கொடுத்து, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உம்முடைய புதிய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளாக, புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றி கொண்டு வருகிறீரப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் அதிகமாக இந்த ஸ்துதிக்கும் பொழுது கிடைக்கும் அபிஷேகத்தை நாங்கள் அறிந்து புரிந்து கொள்ள எங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இதோ கடின உள்ளத்தோடு, பாரத்தோடு, வெறுப்பு வைராக்கியத்தோடு, அகந்தையோடு, பொறாமை, தன்னடக்கம் இல்லாமல் உடைய சமூகத்தில் வெறுப்பு காட்டி கொண்டிருக்கின்ற துஷ்ட சக்திகள், தீய சக்திகள், பசாசின் தொல்லைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன் ஆண்டவரே. நான் கடிந்து கொள்கிறேன் அப்பா. நீர் கடிந்து கொள்கிறவர், நீர் சகித்து கொள்ளாதவர். இதோ இந்த நாளிலே ஸ்துதியின் மகிமையை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோம். பிரைஸ் அண்ட் வர்ஷிப், பிரைஸ் அண்ட் வர்ஷிப். ஸ்துதித்து ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவர் மகிமைப்படுத்தும் பொழுது எல்லா நன்மைகளையும் நமக்கு தருவராக இருந்தார். செக்காரியாவுடைய நாவின் கட்டுகளை திறந்தார். யோனாவை மீனின் வயிற்றிலிருந்து கக்கி மறுபடியும் ஊழியத்தை செய்ய வைத்த தேவன். இதோ அன்னை மரியாள், இதோ திருப்பாடலிலே வாசிக்கிறோம், லூக்கா நற்செய்தியிலே வாசிக்கிறோம். அன்னை மரியாளுடைய பாடல் எல்லாம் பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் தான் இருந்தது. செக்காரியாவுடைய பாடல், தாவீதுடைய பாடல், எரேமியாவுடைய பாடல், ஏசையாவுடைய பாடல் ஒவ்வொன்றும் துதி மனம் மகிமையிலே இருந்தது ஆண்டவரே. இதோ நாங்கள் நம்முடைய சமூகத்தில், இதோ திருவழிபாடு புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசித்தோம் ஆண்டவர். 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களில் எங்களை தியானிக்க இந்த அருமையான மாலை பொழுதை தந்தீரே அப்பா. இதோ புதிய புதிய ஆத்மாக்களை ஆண்டவரே நீர் கொண்டு வந்து சேர்த்தமைக்காயுமாக்க நன்றி அப்பா. குடும்பத்தில் சமாதானம், ஒற்றுமை வேண்டும் என்று சொன்னால் அன்பு, 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 அன்பு என்று சொல்லி அழைகிறோம். அமீன் என்று சொன்னால் நம்மிடத்திலே தேவையானது ஒன்று, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் அனைத்தையும் தர வல்லவராயிருக்கிறார். என் மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சமத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து
அவருடைய கிறிஸ்துவை பற்றிய படிப்பினையை தொடக்க நிலையை நின்று விடாமல் நாம் முதிர்ச்சி நிலையை அடைய ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். எபிரியர் 6:1 சொல்லுகிறது, ஆதலின் கிறிஸ்துவை பற்றிய படிப்பினையின் தொடக்க நிலையிலேயே நின்று விடாமல் நாம் முதிர்ச்சி நிலையை அடைய அவருடைய கனிகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை வேண்டுவோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம், இறைவாராதனை செய்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் வர முடியாதவர்களையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் விலகி போனவர்களையும் இதோ யூடியூப் வழியாக கேட்க இருப்பவர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொரு அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக.